நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பப்ஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வந்து டால்டா வந்து எடுத்திருக்கேன். 2 பாக்கெட் வந்து டால்டா. இது பாருங்கள், மைதா மாவு 1 கப் வந்து எடுத்திருக்கேன். 1/4 கிலோ இருக்கும். நம்ம பட்டருக்கு பதிலாக டால்டா வச்சு எப்படி செய்யுதுன்னு தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மைதாவில் கொஞ்சம் போல் உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூனுக்கிட்ட வந்து நான் வந்து டால்டா சேர்த்து போகிறேன். டால்டா சேர்த்து கொஞ்சம் போல் வந்துட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து 2ஆக வந்து பிரிச்சுக்கலாம். 2ஆக பிரித்தாச்சு. இப்போ வந்துட்டு கீழே கொஞ்சம் போல் மாவு போட்டு இதை வந்து விரிச்சுக்கலாம். பாருங்கள், விரிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதையுமே அதே போலவே விரிச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து எடுத்து வச்சிடலாம் ஓரமாக. பாருங்கள், ரெண்டையுமே விரிச்சாச்சு. இந்த ஒன்று விரிச்சிருக்கு, இந்த ஒன்று விரிச்சாச்சு. இப்போ வந்துட்டு கீழே வந்து கொஞ்சம் மூலம் வந்து மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டு இப்போ விரிச்சதை வந்து இது கூட வந்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டால்டா சேர்க்க போகிறோம். நல்லா ஈவனாக வந்து தடவிக்கங்க. இது மேலே வந்துட்டு மைதா மாவு மேலாப்பில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்துட்டு மேலே வந்து மூடி வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இது கவர் வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இப்படியே வச்சுட்டு மேலே சப்பாத்தி கடை வச்சு தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மறுபடியும் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இது மேலே வந்துட்டு டால்டா வந்து தேய்ச்சிக்கலாம். ஃபுல்லாக எல்லா சைடு படுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. எல்லா சைடு ஈவனாக தேய்ச்சி விட்டாச்சு சரி சமமாக. இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு மைதா மாவு வந்து தூக்கிக்கலாம். தூவிட்டு முன்னாடி மாதிரியே வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ மேலே வந்து மறுபடியுமே டால்டா வந்து தடவிக்கலாம். இது மேலே மைதா போட்டுக்கலாம். இப்போ முன்னாடி மடித்து வச்ச மாதிரியே மறுபடியும் வந்து மடித்து வச்சுக்கலாம். இப்போ இதே கவரில் இதை எடுத்து வச்சு இன்னும் 1 மணி நேரம் வந்துட்டு வச்சிடலாம். இதே போல் வந்துட்டு நீங்கள் 3 வாட்டி செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செஞ்சோம். இது வந்து 2ஆவது வாட்டி இன்னொரு வாட்டி வந்து செய்யலாம். வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் ஆச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து மறுபடியும் எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா வந்து ஊற்றிக்கலாம். அது நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இது மேலே வந்து டால்டா வந்து தடவிக்கலாம். நல்லா எல்லா சைடும் சரிசமமாக வந்து தடவிக்கங்க. பாருங்க, திரும்ப வந்து மேலே வந்து மாவு தூவிருக்கேன். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி வந்துட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு மேலே வந்து மறுபடியும் டால்டா தடவிக்கங்க.
தடவிட்டு மேலே வந்து மாவு போட்டுடலாம். மறுபடியும் இந்த மாதிரி வந்துட்டு முடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கவரில் வச்சு மறுபடியும் 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். இப்போ வந்து உள்ளே வைக்கிற வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ முட்டை பப்ஸுக்குள்ளே வைக்கிற மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், எண்ணெய் வந்து ஆல்ரெடி நான் கடாயில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை வந்துட்டு வதக்கலாம் 1 நிமிஷம். இப்போ இது கூட வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ முட்டையை வந்து இதில் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் 1 hour ஆச்சு. இப்போ வந்துட்டு வெளியே எடுத்துடலாம். கீழே வந்து கொஞ்சம் மூளை வந்து மாவு போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும். மாவு போட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க. கத்தி வந்து எடுத்துக்கலாம். இப்போ 2ஆக வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓரங்கள்லாம் எதுவுமே கட் பண்ணல. இப்போ வந்துட்டு நடுவால் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் போல் அந்த மசாலா வந்து ஒரு முட்டை வந்து வச்சுக்கலாம். முட்டை வச்சுட்டு இப்படி முடிக்கலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து மீடியமாக சிம்மில் வச்சுட்டு வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துடலாம். மீடியமாக வச்சுட்டே செய்யுங்க, அப்போ தான் நல்லா வந்து வெந்து வரும். இப்போ இதே போலயே எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் வந்து பட்டர் எதுவுமே சேர்க்கல, டால்டா வச்சு தான் நான் வந்து செஞ்சேன். ஆனால் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப வந்து சூடாக இருக்குது. பாருங்கள், முட்டை பப்ஸு சூப்பராக வந்திருக்கு. என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.